நண்பர்களே, 4 வயசு சாக்லேட் கேட்டா சிரிக்கிற வயசு. அந்த வயசுல ஒரு குழந்தைக்கு நடந்த கொடுமை கேட்டா அவங்க ரத்தம் கொதிக்கும். இன்னைக்கு ஏப்ரல் 24, 2026 உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல அப்படி ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு. ஏன் இந்த கேஸ் இந்தியா முழுக்க பேசப்படுது? போலீஸ் என்ன தப்பு பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல? இதை அலச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க வீட்டு குழந்தைக்கு நடக்கலாம். மார்ச் 16, 2026 இடம் காசியாபாத், உத்தரப்பிரதேசம். ஒரு 4 வயசு பொண்ணு குழந்தை வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரன் வாரான், சாக்லேட் தாரான் கூப்பிடுறான். குழந்தை திரும்பி நம்பி போகுது. அடுத்து என்ன நடந்தது? சில மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தை கண்டெடுக்கப்படுறா. சுய நினைவு இல்லை, உடம்பெல்லாம் ரத்தப்போக்கு, பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ண முயற்சி. இதை கேட்கும்போது நெஞ்சு பதறு இல்லை. இதுல இன்னொரு கொடுமை, பெற்றோர் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா 2 தனியார் மருத்துவமனைகள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறுத்திருக்காங்க. ஒரு உயிர் போகுது, ஆனா இங்க அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கடைசியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த குழந்தை உயிர் பிழைக்குது. ஆனா அந்த தரமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? பெற்றோர் காசியாபாத் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்தி இல்லை, விசாரணை சரியா போகல, எங்களுக்கு நீதி கிடைக்காத உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சூர்யா கான் தலைமையிலான பெஞ்ச் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. முதலாவது, SIT அமைக்கணும், 100 மாற்றம். UP DGPக்கு டிரெக்ட் ஆர்டர், உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும், லோக்கல் போலீஸ் இல்லை ஸ்பெஷல் டீம். ரெண்டாவது, யார் இருக்கணும்? SITல பெண் அதிகாரிகள் கட்டாயம் இருக்கணும். ஒரு கமிஷனர் இல்லை IG ரேங்க் அதிகாரி தலைமை தாங்கணும். ஏன் பெண் அதிகாரிகள்? ஒரு 4 வயசு பொண்ணு குழந்தை கேஸ். அந்த குழந்தையோட வலி, அம்மாவோட வலி புரியணும், சென்சிட்டிவ் வேணும். மூணாவது, ஹாஸ்பிட்டலும் விசாரணைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறுத்த அந்த 2 தனியார் மருத்துவமனைகள் மேலேயும் விசாரணை பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் கேள்வி, உயிருக்கு போராடுற குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறது குற்றம் இல்லையா? 4வது, டைம் பவுண்ட், 2 வாரத்துக்குள்ள சப்ளிமெண்டரி ரிப்போர்ட் கொடுக்கணும், இழுத்தடிக்க கூடாது. 5வது, ட்ரெயின் நிறுத்தம், கீழ்கோர்ட்டில் நடக்கிற விசாரணையை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. SIT ரிப்போர்ட் வந்த பிறகுதான் மேற்கொண்டு போகும். இது ஏன் முக்கியம்? 3 பாடங்கள். முதலாவது, போலீஸ் மேல நம்பிக்கை. ஒரு சாதாரண குடும்பம் போலீஸ் விசாரணை சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட் சரி நாங்க பார்த்துக்கிறோம்னு SIT போடுது. இதுதான் நம்ம ஜனநாயகம். சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லைன்னா மேல்மட்டத்தில் நீதி கிடைக்கும். 2வது, போக்சோ ஆக்ட், சட்டம் என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்ஸ் ஆக்ட் 2012 வந்த சட்டம். 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் மேல பாலியல் குற்றம் பண்ணா மினிமம் 20 வருஷம் ஜெயில், ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம், டெத் பெனால்ட்டியும் உண்டு. குற்றம் பொறுத்து இந்த கேஸ்ல குற்றவாளிகள் கடுமையான தண்டனை கிடைக்கணும். அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வேகமா ஆக்ஷன் எடுக்குது. பாடம் 3, ஹாஸ்பிட்டல் கடமை. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி எந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கேஸை நோ சொல்லக்கூடாது. உயிர் காப்பாற்றுறது முதல் கடமை. அந்த 2 ஹாஸ்பிட்டலும் இதை மீறி இருந்தா லைசன்ஸ் கேன்சல் கூட ஆகலாம், ஃபைன் கோடிக்கணக்கில் வரலாம். சமூகமா நாம என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு 4 வயசு குழந்தை கோட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம். யார் கூடவும் தனியாக அனுப்பாதீங்க. சாக்லேட் பொம்மைன்னு ஆசை காட்டுனா உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க. 2வது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உங்க தெருவில் குழந்தை அழுதா யாரோ தப்பா கூட்டிட்டு போனா கேள்வி கேளுங்க. அது அவங்க ஃபேமிலி மேட்டர்னு விடாதீங்க. ஒரு ஃபோன் கால் 100, 1000, 1098க்கு பண்ணா ஒரு உயிர் காப்பாற்றப்படலாம். 3வது, ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லைனாலும் போலீஸ் கேஸ்னாலும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மறுக்காதீங்க. சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு இருக்கு. 4வது, நமக்கு ஆண்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆணும் ஒரு உறுதி இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பெண்கள் பற்றி தப்பா பேசுனா வேண்டாம்னு சொல்லுங்க. சேஞ்ச் வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். நண்பர்களே, இந்த 4 வயசு குழந்தைக்கு நடந்தது நாளைக்கு நம்ம வீட்லையும் நடக்கலாம். அதனால தான் இதை பத்தி பேசுவோம். உச்ச நீதிமன்றம் SIT போட்டிருக்கு, நீதி கிடைக்கணும்னு நம்புவோம். ஆனா உண்மையா மாற்றம் எப்போ வரும்? ஒரு குற்றவாளி கூட ஒரு குழந்தையை தொட்டா என்ன வாழ்க்கை முடிஞ்சதுன்னு பயப்படுதான் வரும். அதுக்கு நாம 3 விஷயத்த பண்ணணும். 1, விழிப்புணர்வு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 1098 சில்ட் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாரும் தெரியணும். 2வது, கண்காணிப்பு. உங்க ஏரியாவில் சந்தோஷப்படும்படி யாராவது இருந்தா போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க. சந்தோஷம்ல சந்தேகப்படும்படி. 3வது, தண்டனை. இந்த மாதிரி கேஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ராக் கோர்ட் கடும் தண்டனை, அதுக்கு நாம குரல் கொடுக்கணும். இந்த சிறுமிக்காக ப்ரே பண்ணுங்க. அவ குடும்பத்துக்கு தைரியம் கிடைக்கணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புரிய வச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கமெண்ட்ல ஜஸ்டிஸ் ஃபார் கிட்ஸ்னு டைப் பண்ணுங்க. போக்சோ ஆக்ட் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுமா கேளுங்க, அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே. குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க நாட்டு உருவாக்குவோம். சந்திப்போம். நான் உங்கள்